Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல ஒரு ஃபைல் ஓபன் பண்றதுல எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோகிராம் ஸ்டுடியோஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு அப்புறம் நம்ம ப்ரோகிராம் எப்படி போறது அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா zz.c அப்படிங்கற ஒரு C ஃபைலை நான் ஓபன் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாஸ்லாம் இருக்கு. நேம் டியூட்டர், மார்க் 1 98, மார்க் 2, மார்க் 3 இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேம் செகண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஜோஸ், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படிங்கற டேட்டாவை நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல ஃபைலை ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம அந்த ஃபைல் எப்படி ஓபன் பண்றது அப்படினு ஒரு பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபைல் கிரியேட் பண்றதுக்காக ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C ஃபைல் அப்படினால ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். நான் include stdio.h அப்படிங்கற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா conio அப்படிங்கற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் struct ஸ்ட்ரக்ட் அப்படிங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணோம். என்ன பண்ண ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஸ்ட்ரக்ட் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணனும். நான் என்ன பண்றேன், data அப்படி டேட்டான்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் நேம் இந்த இடத்துல கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம என்னென்ன வேரியபிள் நமக்கு வேணுமோ யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணோம். நான் இன்டிஜர் டைப்பில் நம்ம 3 நேம் இன்புட் வாங்கியிருக்கோம், 3 மார்க் நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறேன், M1 M2 M3ன்னு சொல்லி ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவில் ஒரு நேம் இருக்குது. அதனால் நேமுக்காக கேரக்டர் டைப்பில் நான் NAME அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட எண்டிங்கில் நம்ம செமிகோலன் கொடுக்கணும். இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void main. நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணோம். அதனால் பண்ணுறேன் struct ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட நேம் நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த டேட்டாவோடைய ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு FILE அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ஏரியாவை கிரியேட் பண்ணோம். நம்ம ஃபைலுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிள் இடத்துல டிக்ளேர் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், பாயிண்டர் டைப்பில் Fன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைலுக்கு டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிள் இந்த இடத்துல கொடுக்கணும். FOPN ஃபைல் ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். நான் zz.c அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் இடத்துல zz.cன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மோடு ஃபைலை ரீட் பண்ண போகிறோமா ரைட் பண்ண போகிறோமா. ரைட் பண்ணுறதுனால Wன்னு கொடுக்கணும். ரீட் பண்ணுறதுனால நான் Rன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன், R. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் அதாவது ஃபைல் ஓப்பன் ஆகுதா இல்லையா நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷன் வச்சு இஃப் F = NULL அப்படி நல்லா இருந்தால், அது F அப்படிங்கிற வேரியபிள் நமக்கு நல்லா இருந்தால் அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகல அப்படிங்கிறது மீனிங். நான் என்ன பண்ணுறேன், printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் could not open அதாவது unable to open சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். unable to open அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம், ஃபாலோயிங் ப்ராசஸ் நடக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டாஸ்லாம் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல while லூப் யூஸ் பண்ணுறேன். while fscanf அதாவது ஃபைலில் இருக்கிற டேட்டாஸை நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துக்க என்ன பண்ணுறேன், fscanf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். fscanf ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் நேம் உடைய அதாவது அந்த பாயிண்டர் நேம் நம்ம கொடுக்கணும். அதாவது ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ண பார்த்தீங்களா, அந்த பாயிண்டர் நேம் அந்த இடத்துல கொடுக்கணும். என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் Fன்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் வாங்குறது ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குறோம். அதனால் %s சொல்லி கொடுத்துறேன். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 3 இன்டிஜர்ஸ் இன்புட் வாங்குறோம். அதனால் 3% இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். %d சொல்லி டோட்டலாக ஒரு 3% கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் எடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல %s கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், a.na அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு மார்க் இன்புட் வாங்க வேண்டிய மார்க்லாம் பார்த்தீங்கன்னா M1 M2 M3 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் a.m1 சொல்லி கொடுத்துறேன். ரெண்டாவது மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு M2 அப்படிங்கிற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் a.m2 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் மார்க் இன்புட் வாங்குறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் a.m3ன்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
அது பார்த்தீங்கன்னா நம்ம லூப், அதாவது வைல் லூப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு லூப் எது வரலும் ரன் ஆகணும், அதாவது அந்த ஃபைல் நமக்கு எண்ட் ஆஃப் ஃபைலாக இருக்கிற வரலும் நமக்கு ரன் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், நாட் ஈக்குவல் டு EOFன்னு கொடுக்குறேன். அதாவது நமக்கு ஃபைலோட எண்டு வரலும் ரன் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், நாட் ஈக்குவல் டு Fன்னு கொடுக்குறேன். அதாவது எண்டுக்கு வந்து நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகணும். அதுக்காக நாட் ஈக்குவல் டு EOFன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிற மெசேஜோடு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். / நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும். NAME நேம், ஸ்ட்ரிங் அப்படின்னால %s யூஸ் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா a.name அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க நேம் பிரிண்ட் ஆகணும். அதனால் a.nameன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 பிரிண்ட் ஆகணும். அதுக்காக பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த மார்க்லாம் பிரிண்ட் பண்ண போகிறேன். மார்க் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு a.m1 அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதனால் a.m1ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக மற்ற 3 மார்க்ஸும் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Shift+. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 டைம்ஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மூணாவது வர மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது வர மார்க் நமக்கு M2ன்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் நேம் a.m2. மூணாவது மார்க் பார்த்தீங்கன்னா a.m3 அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல a.m3ன்னு கொடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா மெசேஜும் ஆல்டர் பண்ணிக்கிறேன், மார்க் 3ன்னு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், FCLOSC அப்படிங்கிற ஃபைல் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். அதில் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த ஃபைலோட நேமை பாஸ் பண்ணுறேன், Fன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா getch, அதாவது நம்மளுடைய ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், CLR அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த zz.c அப்படிங்கிற ஃபைலில் இருக்கிற டேட்டாஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட் எடுக்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், zz.cன்னு சொல்லி இந்த ஃபைல் நேம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். நமக்கு அந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நேம் டியூட்டர், அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் 1, மார்க் 2, 3 பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேம், நெக்ஸ்ட் நேம் ஜோஸ், அதனுடைய மார்க் M1, M2, M3ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக எல்லா டேட்டாஸும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபைலில் இருக்க டேட்டாஸ் வேணாலும் நம்ம இன்புட் எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், எதாவது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் ஸ்டுடியோஸ் வேணாலும் அல்லது டிசைனிங் டுட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.